நெக்ஸ்ட் ஜென் நேர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். ஆவணி மாத பலாபலன்கள். ஆடி போய் ஆவணி வந்தால் வாழ்க்கை டாப்பில் வர்றதுக்கு உண்மையாகவே அந்த மாதம் தாங்க. இந்த மாதத்துக்கு விசேஷத்துக்கு பஞ்சம் இல்லை, இறைவன் அருளுக்கும் பஞ்சம் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆவணி அவிட்டம், வரலட்சுமி நோன்பு இருக்குது, கோகுல அஷ்டமி, ஓணம் பண்டிகை, இதோடு முடிஞ்சு தான் ஆவணி மூலம். ஆவணி மூலம் பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் இந்த விசேஷங்கள் அற்புதமாக இருக்கும். அப்போ இந்த மாதம் தொட்டே இறைவனோட அருள் கிட்டும் மாதமாக இருக்கின்றன. பொதுவாக புது தொழில்கள் தொடங்க, வீடு மாற்ற, அது மட்டும் இல்லாமல் மனதில் இருக்கிற கவலைகள் விலக, பல காலகட்டம் எப்போ சார் மாறும் எல்லாமே இந்த மாதம்தான். இல்லை கிரகப்பயிற்சிகள் பல நடக்குது. சூரியன் சிம்மத்தில் வந்த உடனே ஜொலிக்க காலகட்டம் வந்து விட்டன. முதல்ல இந்த நேரம் வந்த உடனே பார்த்திங்கன்னா கவலைகள் தீர்ந்து மக்கள் மகிழ்ச்சியில் பொங்குகிற காலகட்டங்கள். முதல்ல பொருளாதார விருத்தி, தைரியம், தன்னம்பிக்கை பெருகுகிற காலகட்டங்கள். வீழ்ந்தவனும் எந்திரிச்சு வரக்கூடிய சூழ்நிலையில் வந்தாச்சு. உறவுகள் வலுப்படுகின்றன. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது, வேலைக்கு செல்பவர்கள் ஒரு புதிய பரிணாமம் அடைகின்றன. ஒரு சிலர் ஹெல்த் ரீதியாக ரொம்ப பாதிச்சுட்டு இருந்தாங்க. சார் எப்போ சார் எங்களுக்கு மாறும், எப்போ விடிவு காலம் வரும், நல்ல காலம் பிறக்கும் சொல்கிறாங்களே எப்போ, அதற்குண்டான விடைகளாக வருகின்ற மாதம்தான் இந்த மாதம். இந்த மாதத்தில் எண்ணற்ற கேள்விகள் மக்களுக்கு மனதில் தேங்கி இருந்தது. ஆடி மாதம் வேண்டாம், தள்ளி போடுங்க. ஒரு மாதம் தள்ளி போட்டேன் சார். வீடு கட்டுறதுலேருந்து, சொத்து வாங்குறதுலேருந்து, கடன் அடைக்கிறதுலேருந்து எல்லாமே மாறியாச்சு. விடியல் எப்பொழுது இதோ உங்களுக்கு. இந்த மாதத்தில் வந்த உடனே ஃபஸ்ட்டு மனம் மகிழ்ச்சி ஏற்படுது. உலகில் ரீதியாக மாற்றம் ஏற்படுது. உங்களுக்கு ஏற்படாதா? நிச்சயமாக ஒரு பலிதம் ஏற்படும். இந்த நேரத்தில் இறையருளும் உங்களுக்கு குடும்ப ரீதியாக பல முக்கிய முடிவும் எடுக்க வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு. ரைட், அதை பற்றி தெளிவாக ஜெயிக்கின்ற காலகட்டம் என்னென்னு பார்த்துருவோம். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மேச ராசி அன்பர்கள், தொட்டதெல்லாம் ஜொலிக்கின்ற காலகட்டம் வந்து விட்டன. விழுந்தவன் எந்திரிக்கின்ற காலகட்டம், பறக்கின்ற காலகட்டமாக மேசராசி அன்பர்கள் இந்த ஆவணி மாதம் ஜொலிக்கிறீங்க. உங்கள் மனதில் எண்ணி எண்ணங்கள் நிறைவேறும் காலகட்டம் இதோ வந்துவிட்டது. இதில் செய்கின்ற செயல்கள் உலகமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் செய்ய போகிறீங்கன்னு சொல்லலாம். சார் நான் என்னையா சொல்கிறீங்க, உங்களை தாங்க. வாய்ப்புகள் அள்ளி பிறக்கின்றன. கதவை தட்டும் அதிர்ஷ்ட கதவை உங்களுக்கு திறக்க தயாராக இருங்கள். இந்த மாதத்தில் முதல்ல உங்கள் ராசி 3 இருக்கார். சொல்ல வேணும், முதல்ல மேசம் என்றாலே தைரியத்துக்கு கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அவ்வளோ துணிவானவங்க, துணிவே துணையாக இருப்பாங்க. இந்த ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தையும் ஆக்கப்பூர்வமாக செய்யணும், முடியும் என்ற தன்னம்பிக்கை பிறந்தவர்கள். தோல்வி இவங்கக்கிட்ட வர்றதுக்கே பயந்து தோற்று போயிடும். அந்தளவுக்கு இப்போ காலகட்டம் வந்திருக்குங்க. எவ்வளோங்க கஷ்டத்தை தாங்கினாங்க, கொஞ்சம் கஷ்டத்தை தாங்கினவங்களா இந்த மேசராசி அன்பர்கள். எதை தொட்டாலும் கஷ்டம். 7.5 சனினாங்க, அதுன்னாங்க, பொருளாதாரம், திருமணம் எல்லாமே லேட்டு சார். இனி லேட் இல்லைங்க, எல்லாமே வாழ்க்கையில் ரைட் தான். முதல்ல உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கும்போது ஒரு இட மாற்றம் நடக்குது. ஒரு தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக ஒரு சின்ன சேஞ்ச் நடக்க போது அந்த மாற்றம் உங்கள் வாழ்வில் ஏற்றத்தை கொடுக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் பூர்வீக ரீதியான சொத்து சம்மந்தப்பட்டது முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இப்போ நடக்க போகுதுன்னு சொல்லலாம். இதில் எழுத்து ஒப்பந்தங்கள் ரொம்ப நாளாக பெண்டிங் இருக்குது சார். ஒரு கையெழுத்து வாங்க வேண்டியது பெண்டிங் இருக்குது, நிச்சயமாக கிடைக்கும். இதே இப்போ முதல்லாம் பார்த்திங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் தடையாக இருந்தது. போலீஸ்காரங்கிட்ட ஃபைனை கட்டினதே பல டைம் கட்டிட்டோம். எதுக்கு எடுத்தாலும் டாக்குமெண்ட் நடக்கலை. இந்த நீர் வரி, நில வரின்னு வரி கட்ட வேண்டிய சூழ்நிலை போய் அதையும் மறந்துட்டோம். இந்த மாதிரி பல ஞாபகம் இல்லாமல் மறந்தது. இனி வெளிச்சம் வெற்றியாகும், தன்னம்பிக்கை பிறகுது. பொருளாதார ரீதியாக எப்படி இருக்குன்னா தன வரவு ஏற்படுகிற காலகட்டம். இதுக்கு முன்னாடி இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா விரைய செலவு சொல்ல வேண்டாம். சம்பாரிச்சு கடனை கட்டினது, மருத்துவத்துக்கு செலவு பண்ணது, கையில் மொத்தம் மாத கடைசியில் ஒன்றும் இல்லை. ஒரு சிலருக்கு மாத கடைசி ஏன் போகிறீங்க, ஒரு சிலருக்கு மாதம் 10 தாண்டலையே. அப்படி சம்பாரித்து கொடுத்த சூழ்நிலை வந்தது. இப்போ எப்படி இது மாதிரி இருக்கான், கடல்லேருந்து விடுபட, விரயத்திலிருந்து வெளிவர ஒரு வாய்ப்பு பிறக்குது. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம். அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எப்படின்னா தொழில் ரீதியாக அமையும், ஒருத்தருக்கு வேலை ரீதியாக அமையும், திடீர்னு பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக வரும். ஒரு சிலருக்கு லாட்ரி சம்மந்தப்பட்டது, இது போன்ற வாய்ப்புகள் சொல்லணும். ஒரு நிறைய பேர் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணவங்களுக்கு கூட வாய்ப்பு உண்டு. இந்த லாட்ரின்னு சொன்னதுக்காக நீங்கள் லாட்ரி சீட்டுங்கிறது அது ஒரு அமைப்பு உண்டு. அதற்காக அதையே நீங்கள் ஃபுல்லும் இது பண்ண வேண்டாம். அது அமைப்பு நிச்சயமாக வரும். சார் இடம் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா, சொத்து வாங்கலாமா அப்படின்னு கேட்கின்ற நீங்கள் சொல்கிறது எனக்கு காதில் கேட்குதுங்க. ஏன்னா வாடகை வீடு மாற்ற நிறைய பேர் பிளான் பண்ணிட்டீங்க. அந்த வாடகை வீட்டில் ஏற்பட்ட அவமானங்கள்,
ஏன் சொந்த வீடு இல்லைன்னு சொல்லி சொந்த பந்தத்தில் ஏற்பட்ட அவமானங்கள், தனக்குன்னு ஒரு காரு, இடம், வீடு, சொத்து இருந்தால் தான் கௌரவம் இருக்குங்க. எங்களை பார்க்குற பார்வையே எங்கள் சொந்தக்காரங்க வேறையாக இருக்குது. இது சொன்னவங்க கொஞ்சம் நஞ்சம் பேரில். இந்த மேசராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா சொத்து இல்லாதவங்க, வீடு இல்லாதவங்க அவ்வளோ கவலைப்பட்டாங்க. அதனால் பொதுவாக சிறுக சிறுக சேர்த்து வெற்றி பெற வாய்ப்புண்டு. நான் இந்த ராசி அன்பர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு இடமாவது வாங்கிருங்க. கவர்மெண்ட் உதவி கிட்டி அதிலிருந்து ஏதோ ஒரு வகையில் கவர்மெண்ட் கட்டி கொடுத்த வீடு. நான் நிறைய பேர்த்துக்கு கோட்ரஸ் வீடு கிடைக்குங்க. நீங்கள் எங்கே எவ்வளவோ பேர்த்துக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு அமைப்பில் கோட்ரஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். கோட்ரஸில் வீடு கிடைக்கக்கூடிய அம்சம்லாம் இருக்குது. இந்த ராசி அன்பர்களுக்கு முயற்சி திருவணியாகிற காலகட்டம். சார் வண்டி வாகனம், வீடு, ட்ராவல் சம்மந்தப்பட்டது அற்புதமாக இருக்குது. இதை பாருங்க. குலதெய்வம் சம்மந்தப்பட்ட சிந்தனை இந்த ராசிக்கு சொல்லுவாங்க. குலதெய்வம் இருக்கா இல்லையா, இல்லை திரும்பி உட்காந்துருச்சான்னு கேட்பாங்க. ஏன்னா குலதெய்வத்துக்கு அவ்வளோ வேண்டியிருப்பாங்க, ஏன் கொடுக்கல? கஷ்டம் மட்டுமே எங்கள் வாழ்க்கையில் இஷ்டப்பட்டு ஏற்றுக்கணுமா? இதெல்லாம் இந்த ராசி அன்பர்களுக்கு கேள்விகள். இந்த ராசி அன்பர்கள் கேட்ட கேள்விக்கு விட எழுதுன்னு வச்சுக்கங்களேன். கேள்வியே அவ்வளோ இருக்கும், விட கொஞ்சம் கொஞ்சமாக எழுதணும். அவ்வளோ கேள்விகள் பதிலும் தேவைப்படுது. முதல்ல இறை அருள் கிட்டும். ஏன் இத்தனை நாளாக கிடைக்கல தான் நான் கேள்வி. உங்கள் பஞ்சமாதிபதி 4ஆம் வீட்டில் இருக்கும்போது அந்த பாவத்துக்கு விரயத்தில் இருக்கும்போது எல்லாமே தடங்கள் ஏற்பட்டது தான். இனி இறை அருள் உண்டு, பார்க்கலாம். சார் திருமணத்தை பற்றி சொல்லவே இல்லையே. எங்க நிச்சயமாக கல்யாணம் உண்டுங்க. ஏன்னா இந்த ராசி அன்பர்கள் கல்யாண ரீதியாக பேச்சுவார்த்தைக்கு நடக்குமா நடக்காதா, எங்களுக்கு பொருந்தது அங்கே பொருந்தலை, நாங்கள் அவ்வளோ ப்ராசஸ் பண்ணுறோம், சரின்னு சொல்கிறோம், ஆனால் வரல. இது மாதிரி தாங்க குழப்பம் ஏற்பட்டது. இந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு சார் இருக்கின்ற திருமணத்திலே உறவுகளிலே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கே, இது எப்படி கண்டினியூ பண்ணுறது, நடைமுறைக்கு கரெக்டாக இருக்குமா, எங்களுக்கு வேறு வாழ்க்கை இருக்கா, இது மாதிரி ஒரு சிலர் ஆல்ரெடி ஒரு மனமுறிவு ஏற்பட்டுருச்சு. இப்போ அவங்க கேள்வி, அடுத்த நல்ல வாழ்க்கை வருமா, கை குழந்தை இருக்கே, வாழ்க்கை எப்படி, வரன் எப்படி? இது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இதை கொஞ்சம் நெஞ்ச கேள்வி இல்லை. குறிப்பாக அப்ராடில் இருக்கிறவங்க கேட்குற அதிக கேள்வி தான், உறவுகள் ஏன் எங்களுக்கு வரமா இதான். ரைட், உறவுகள் சம்மந்தப்பட்டதில் நிச்சயமாக உண்டு. இந்த நேரத்தில் உங்களுக்கு மனஸ்தாபங்கள் குறைந்து நல்லபடி நடக்கப் போகுது. ஒரு சிலருக்கு தான் நம்ம ஜாதக ரீதியாக மாறுதுன்னு சொல்கிறோம். ரைட், அடுத்து சார் வேலை எப்படி சார் இருக்கும்? வேலைங்கிறது தொந்தரவாக இருக்கிற மாதிரி இருக்கே, உழைப்புக்கு ஊதியம் இல்லையே, கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், ஆனால் அந்த இஷ்டப்படுற ஒரு பலிதம் இல்லை. நிறைய பேர்த்து கேட்குற கம்ப்ளைண்ட், அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், சேலரி பத்தலை, உழைப்புக்கு இல்லை, அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும், இதுதான். ஆனால் இந்த மாதத்தில் என்னென்னா அதற்குண்டான முயற்சிகள் எடுக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. உங்களுக்கு புது வழி பிறக்கின்ற அடுத்த வேலை சம்மந்தப்பட்ட ஒரு இது கிடைக்கிது. புதுசாக கற்றுக்கிற யோகமும் வந்திருக்கு. இதுதான் சாத்தியக்கூறுகள். பிஸ்னஸ் பண்ணுறோம் சார், நாங்கள் வேலைக்கெல்லாம் போகலை, பிஸ்னஸ் ரீதியாக கோல்டன் டைம் சொல்ல வேணும் சார். உங்கள் 4ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்ற குரு 10ஆம் வீட்டை பார்க்கும் காலகட்டத்தில் தொழில் ரீதியாக ஒரு யோகம் வருது. தொழில்காராதிபதியும் லாபஸ்தானத்தை நோக்கி போகிறான். தொழிலில் எத்தனை நாள் செலவு பண்ணிட்டே இருந்தோமே, எப்போ லாபத்தை எடுக்கிறது? இப்போ தாங்க இந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா கூட்டா தனித்தா தொழில் பண்ணலாமா, இல்லை வேறு தொழில் பண்ணலாமா, விருத்தி பண்ணலாமா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, மற்றவங்களுக்கு வரையும் எனக்கு லாபமே, இது மாதிரி ஒரு இதெல்லாம் வருது. நிச்சயமாக உங்களுக்கு சாத்தியக்கூறாக இருக்கும். ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணுங்க. பொதுவாகவே ஹெல்த் ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்குது, பார்த்து வாங்க. ஆக மொத்தம் இந்த மாதத்தில் வாழ்வில் ஏற்றம் சந்திக்கிற மாதங்கள். ரைட், வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் சென் நேயர்களே, இத்தனை நேரம் பார்த்திங்கன்னா கோச்சார பலன், ஆவணி மாத பலனை பார்த்தோம். இதை தாண்டி உங்களுக்கு யாருக்காவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்த்து தெளிவான விளக்கங்கள் பெற்று திருமண ரீதியாக, உறவுகள் ரீதியாக, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, செல்வ கடாட்சம் எப்படி இருக்குது, வருமானம் வழிவகை என்ன, உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது, பிஸ்னஸ் பண்ணலாமா, எங்கள் சொந்த ஊரா பூர்வீக ஊரா, வெளிநாட்டு சம்மந்தப்பட்டது எப்படி இருக்கும், விசா கிடைக்குமா, இல்லை பூர்வீக சொத்துக்கள் கிடைக்குமா, இது மாதிரி எண்ணற்ற கேள்விகள் விடைகள் இது பண்ணலாம். இதை தாண்டி இப்போ நம்ம எக்ஸ்பர்ட்டாக பார்த்திங்கன்னா ஃபோன் நம்பர் எடுத்துறது, ஃபோன் நம்பர் நியூமராலஜி, அதை ஒவ்வொரு ஃபோன் நம்பரும் கரெக்டாக வேலை செய்யணும். அது ஃபோன் நம்பர் இருக்குது. வண்டி எண்களுக்கு கார் நம்பர் எடுத்து கொடுக்கக்கூடியது, இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி வாஸ்து சம்மந்தப்பட்ட இத்தனை மாதிரி இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய எண்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், நான் ஒரு புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேத்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடுங்க. இன்றைய காலகட்டத்துக்கு தந்தாற்போல் அனைவருக்கும் ஜோதிடம் போய் சேரணும்னு சொல்கிறதுக்காக எளிமையாக எழுதப்பட்டது. இந்த புத்தகத்தை படித்தால் நீங்களே ஒரு ஜோதிடர் ஆகலாம். ஓ இதுதானா, அது எங்கள் வாழ்க்கையில் இதுதான் நடந்ததுக்கு காரணம் இதுதானா, கோச்சாரம், தசாபுத்திகள், யோகங்கள் என்ன சொல்லுது, நட்சத்திர சூட்சமங்கள், கிரக சூட்சமங்கள், அதை பற்றி தெளிவாக கொடுத்துருக்கு. நிறையா கிரகம் ஒன்று சேர்ந்துருக்குமே, 5-6 கிரகம் இருக்குமே, அதை பற்றி எழுதியிருக்கு. ஒரே கடத்தில் 4-5 கிரகம் இருக்குது, அதை பற்றி என்ன, எப்படி சார் என்ன, இதை பற்றி தெளிவாக இந்த சொல்லியிருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு விளக்க கொடுக்கக்கூடியது. இது எங்கே கிடைக்குன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் கூட இருக்குது. சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை ஸ்க்ரீனில் தெரிய எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த லிங்க் கொடுப்பாங்க, நீங்கள் வாங்கிக்கலாம். வேறு கேள்விகள் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.